இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா வார் 2. இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிற ரித்திக் ரோஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்தியாவோட ஒரு ரா அமைப்புக்கு சீக்ரெட் ஏஜென்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அது எதுவும் ஒத்து வராம இந்த வார் செகண்ட் பார்ட்ல ஒரு ஃப்ரீலான்சர்ல ஒர்க் பண்ற ஆளா மாறிட்டாரு. பல கண்ட்ரில முக்கிய புள்ளிகளா இருக்கிற கலின்ற ஒரு கூட்டம் ஃப்ரீலான்சர்ல ஜாலியா சுத்திட்டு இருந்த ரித்திக் ரோஷனை கூப்பிட்டு ஒரு வேலை ஒண்ணு பண்ணி தர சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஆட்சி நம்ம கீழே இருக்கணும், நம்ம சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்ற ஒரு சதி வேலையை பண்றாங்க. இந்த மாதிரி இந்தியாவை கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைக்கிற கலி கும்பலுக்கு ரித்திக் ரோஷன் வேலை செஞ்சு கொடுத்தாரா இல்லையா? இதுக்கு நடுவுல ரித்திக் ரோஷன் எதிரா வேலை செய்யறான்னு தெரிஞ்ச ரா டீம் அவருக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஆளை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணவர் தான் ஜூனியர் என்டிஆர். இந்த ஜூனியர் என்டிஆரும் ரித்திக் ரோஷனும் மோதிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த கலி கும்பல் என்ன ஆச்சு, இதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, கடைசியா இந்த இந்தியா யாரோட கண்ட்ரோல்ல இருக்குதுன்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி படம்லாம் வரும்போது தான் தெரியுது தமிழ் படத்துல வர மொக்க படங்களே பெட்டரான படம்ட்டு. அந்த அளவு ஒஸ்டான படமான்னு கேட்டீங்கன்னா ஆமா, அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வார் 2 படம் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி வார் 1 படத்தை பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டைரக்டாவே இந்த வார் 2 படத்தை பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு தனி கதை. இந்த வார் 2 படம் பாத்தீங்கன்னா டோட்டலா ஆக்ஷன் பிலிம். இந்த ஆக்ஷனை எப்படி காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில சண்டை போடுறது, பிளைட்ல சண்டை போடுறது, வானத்துக்கு மேல சண்டை போடுறது, சொமாலியால போய் ஒரு மெரேனுக்குள்ள சண்டை போடுறது, கார் சேசிங் பண்ற மாதிரி ஒரு சண்டை காட்சி, பைக் சண்டை காட்சின்னு சொல்லி இந்த மாதிரி பல ஆக்ஷன் சீன்ஸ் வருது இந்த படத்துல. இந்த எல்லா ஆக்ஷன் சீன்ஸ்லயுமே வெறும் ரித்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் என்டிஆர் இவங்க ரெண்டு பேர் தான் ஃபைட் பண்ணிக்கிறாங்களே. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர இவங்க ஃபைட் பண்ணிக்கிறதுல ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே ஆக மாட்டேது. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எமோஷனலாவும் கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான எமோஷனலும் காட்டுறாங்க, ஒரு காதல் காட்சிக்கான எமோஷனும் காட்டுறாங்க. காதல் காட்சிகளை இந்த படத்துல வெறும் வைக்கணும்ன்றதுக்காக மட்டுமே வச்சு அதுக்கான எமோஷனல் சீன் எதுவுமே கனெக்ட் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் சீனுக்கான எமோஷனல்லாம் ரொம்பவே ஆர்டிபிஷியலா தான் இருந்துச்சு. அண்ட் அது எதுவுமே நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு எமோஷனல் சீனுமே இல்ல. அண்ட் இந்த படத்தோட கோரே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான சீன்ஸ் தான். ஏன்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவன் நல்லவனாவும் இன்னொருத்தவன் அவன் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைச்சு கெட்டவனாவும் மாறுறான். இந்த மாதிரி மாறுற இவங்க இதுல ரித்திக் ரோஷன் எப்படி அவர் ரா ஏஜென்ட் கீழே ஒர்க் பண்றாருன்றத காட்டுறாங்க. பட் ஜூனியர் என்டிஆர் அவர் எப்படி ரா ஏஜென்ட் கீழே வந்தாரு, அவர் எப்படி இவ்வளவு பெரிய ஆளா ஆனாருன்றதெல்லாம் எதுவுமே இந்த படத்துல சொல்லப்படல. ஆனா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர், கியாரா அத்வானி இவங்க மூணு பேருமே அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டாங்களோ அது ரொம்பவே கச்சிதமா நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி பிளாஷ்பேக்ல ஒரு ரெண்டு சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க, அவங்களுமே ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். இதை தாண்டி இந்த படத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த 2 மணி நேரம் 50 நிமிஷமுமே வெறும் ஆக்ஷன் 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 ஆக்ஷன். இந்த எந்த ஆக்ஷன்லயுமே கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல. அண்ட் அந்த எந்த ஆக்ஷன் சீனுமே பாக்குற மாதிரி கூட இல்ல. ஏன்னா அது எதுவுமே நம்மளால ஏத்துக்க முடியாத அளவுக்கு தான் இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோஸ்ட்லி நார்த் சைடு, இந்த தெலுங்கு சைடுலாம் இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ் தான் வரும். சோ அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமே தவிர்த்து தமிழ் ஆடியன்ஸுக்கு இது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஒண்ணுமே இல்லாத இந்த கதையை வச்சு பெரிய அளவுல செலவு பண்ணி எடுத்திருக்க இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிலோ ஆவரேஜுக்கும் கீழே உள்ள மூவி தான். உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.